பாண்டியனை வந்துட்டு ஒரிசானுடைய முதல்வர் ஆகிறதுக்கான அவர் முயற்சிக்கிறாரு. அது எப்படி ஒரிசானுடைய முதல்வராக ஒரு தமிழன் வரலாம் அப்படின்னு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது, ஏன் தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கலை? நீ சட்டத்துக்கு புறம்ப பேசுகிற, மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது, நீ ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ நடவடிக்கை இருந்தால் நான் பேச மாட்டேன். ஒரு குஜராத்தி உள்துறை அமைச்சராக இருக்கிறவன் தமிழன் ஒருத்தன் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ நீ எப்படி இங்கே வந்து அரசியல் பண்ணுற? நீ எப்படி வரலாம்? அது எப்படி எடப்பாடி வரவேற்கலாம்? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டன் கோயிலினுடைய ரத்ன பண்டாரினுடைய சாவி அங்கே திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒளித்து வைக்கப்பட்டதுன்னு பிரதமர் மோடி பேசும்போது என்ன பண்ணிச்சு இந்த தேர்தல் ஆணையம்? அங்கேருந்து இங்கே புடைக்க வரானு, அவங்க ஓட்டு போட வந்தானா, அரசியல் பண்ண வந்தானா? புடைக்க தானே வந்தான். நீ அவனை வச்சு அரசியல் பண்ணுற? எதுக்கு நீ அரசியல் பண்ணுற? எனக்கெல்லாம் இவங்களை விரட்டுறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. புரியுதா? தமிழ்நாடு விரட்டிட முடியும். ஓடினான்கள்ல நடுவில் ஒரு புரளி கிளப்பிட்ட உடனே ஓடினான்கள்ல எல்லாரும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு, அதெல்லாம் நாங்கள் பண்ண தயாராக இல்லை. என் எண்ணம் தமிழினம். நான் உலகம் ஃபுல்லாக நான் பாடுறேன், புடைக்கிறேன், வரட்டும்.